ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் மேக்ஸ் சீரீஸில். ஸோ அதில் வந்து நம்ம பார்ட் 4 கிளாஸ் 4 வந்து பார்க்க போகிறோம். சரியா, ஆல்ரெடி 3 கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. சரியா, ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 18 டைப் இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான இதே சிலபஸ் உள்ள எல்லா எக்ஸாம்ஸ்லையும் அடிக்கடி கேட்கப்பட்ட ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்கிற சம்ஸ் ஒரு 18 மாடல் வந்து பார்த்துட்டோம். சரியா, ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 5-6 மாடல் மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா, ஸோ இந்த வீடியோவோட உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். சரியா, ஸோ அப்போ நீங்கள் இந்த 4 டைப் வீடியோ 4 கிளாஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த 4 கிளாஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2லேருந்து 3 கேள்விகள் உறுதியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா, ஏன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல எப்பயுமே 3 கேள்விகள் கிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த தடவை நம்மளுக்கு ரீசனிங்கில் 10 சம் அப்படிங்கிற 10 கொஷின் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே 3 கொஷின் அப்படிங்கிறது 2 கொஷினாக மாறலாம். சரியா, ஸோ அவ்வளோதானே தவிர ஆனால் கன்ஃபார்மாக 2 கொஷின் வரும். சரியா, அதுக்கு மேலே இது குறையவே குறையாது. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த 4 வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. இந்த 4 வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டாலே போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேற எந்த ஒரு மாடலும் வந்து நீங்கள் பார்க்க தேவை கிடையாது. ஓகேவா, ஸோ அண்ட் அதே மாதிரி இதுக்கான ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் போடுறேன். ஓகேவா, ஸோ கீழே இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதில் வந்து சம்ஸ் ஹோம்ஒர்க் சம்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி ஓகேப்பா, இப்போ வந்து நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரியா, ஸோ இப்போ டைப் 19 டைப் 18 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ டைப் 19 நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டைப் 19 பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் எல்சிஎம் எக்ஸ் பவர் 4 - 1 எக்ஸ் ஸ்கொயர் - 2x + 1. ஓகேவா, ஸோ இது என்ன சார் அல்ஜிப்ரா மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு வந்து நீங்கள் பயப்பட வேணாம். சரியா, ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நம்ம பார்த்துருக்கிற சம்ஸ்லேயே வந்து இதுதான் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம டைப் 8 வந்து ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ வந்து மிகப்பெரிய கொஸ்டினே வந்து ஒரு பேஜுக்கு இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் நம்ம ஃபார்முலாலாம் போட்டு வர மாரி பண்ணணும். 2வது இந்த சம்ம வந்து நம்ம ஃபார்முலா வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். சரியா, ஸோ நம்மளால ஷார்ட்கட்ல வந்து பண்றதுங்கிறது வந்து முடியாது. சரியா, ஒவ்வொரு சம்முக்கும் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால நீங்க ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து நம்மள மாட்டி விட்டுரும். ஸோ அதனால ஷார்ட்கட் மெத்தட் பார்க்க வேணாம். ஸோ நம்ம டைரக்ட்டா ஃபார்முலா வச்சே போயிரலாம். ஓகேவா, ஸோ இப்போ இங்க என்ன குடுத்துருக்காங்கப்பா, எக்ஸ் பவர் 4 - 1 குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் - 2x + 1ன்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இத வந்து நம்ம நார்மலான ஈக்குவேஷனா கொண்டு வந்தா தான் நம்ம இதுல வந்து எது பெருசு அப்படிங்கிற மாரி எடுக்க முடியும். சரியா, இங்க வந்து இந்த மாடல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. a⁴ - b⁴ அப்படிங்கிற மாரி இருக்கு. சரியா, அதுவே இத பாருங்க. a² - 2ab + b² அப்படிங்கிற மாடல்ல இருக்கு. சரியா, இப்ப 2யுமே வந்து நம்ம ஒரே மாதிரி கொண்டு வரணும். ஒண்ணு இத வந்து இது இப்படி கொண்டு வரணும். இல்ல இத வந்து இப்படி கொண்டு வரணும். சரியா, ஸோ அப்படி வந்துச்சுனா தான் நம்மனால இதுல எது எல்சிஎம் எது ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற மாரி ஈக்குவலா நம்ம எடுத்து போட முடியும். கரெக்ட்டா? ஓகேவா, ஸோ இப்போ வந்து பாருங்க. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 - 1 எடுத்துக்கிறோம்ப்பா. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்ன மாடல்ல இருக்குன்னு பாருங்க. a⁴ - b⁴ அப்படிங்கிற மாடல்ல இருக்கு. ஓகேவா, இத நம்ம எப்படி எழுதலாம்? அதாவது இதுதான் வந்து நம்ம a⁴ - b⁴ எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த a⁴ - b⁴ நம்ம எப்படி எழுதலாம்? a⁴2 ஹோல் ஸ்கொயர் b⁴2 ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதலாம்ப்பா. ஓகேவா, ஸோ a⁴2 ஹோல் ஸ்கொயர் b⁴2 ஹோல் ஸ்கொயர்ப்பா. ஸோ சரியா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடாதீங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? நல்லா பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, a² + b² இன்டூ a² - b²ன்னு எழுதலாம்ப்பா. ஓகேவா, ஸோ இதான் வந்து ஃபார்முலா. இப்படி தான் வந்து கொண்டு வரணும். ஸோ இதை வந்து நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாடல்லையே இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேயே இந்த ஒரு சம்மில் தான் நம்ம இந்த அளவுக்கு ஃபார்முலா வந்து போடுற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போகிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஸோ ஈஸி தான், பயப்படாமல் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்து இந்த a² + b² அப்படியே வச்சுக்கோங்க. இந்த a² - b² மட்டும் நீங்கள் பிரித்து எழுதணும். எப்படின்னா a² + b² அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. a² - b² எப்படிப்பா எழுதலாம்? a + b இன்டூ a - bன்னு எழுதலாமா? இதான் வந்து நம்ம அல்ஜிப்ரால படிச்சிருப்போம். சரியா, a² + b² இன்டூ a + b இன்டூ a - b அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க இங்க பொறுத்த வரைக்கும் இங்க நம்மளுக்கு இது என்னப்பா, நம்மளுக்கு a b x⁴ - 1 இதுல பொறுத்த வரைக்கும் a அப்படிங்கிறது நம்மளுக்கு சாரி இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு a அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா x, b அப்படிங்கிறது 1. ஓகேவா, ஸோ இந்த 1 தான் b, x தான் வந்து
ஏ ஓகேவா? ஸோ இப்போ வந்து இத வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இத வந்து இந்த மாரி வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? x⁴ - 1 இந்த மாரி எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க. அப்படியே சில பேர் வந்து பண்ணுவாங்க. டைரக்ட்டா x⁴ - 1 வந்து x⁴2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் x² பிளஸ் 1 ஸ்கொயர் அதுக்கப்புறம் வந்து x² - 1 ஸ்கொயர். ஸோ இந்த இந்த ஏரியாவ நான் சொல்றேன் உங்களுக்கு. புரியுதா? ஸோ இதே வந்து இந்த x⁴ - 1 வச்சு அவங்க சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆனா அப்படி பண்ணாதீங்க. நீங்க தனியா இந்த மாரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன்ல டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் மட்டும் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இங்க என்ன இருக்கு பாருங்க. a² + b². ம். a² + b²பா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க a + b. அடுத்து பாருங்க a - b. ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏன்னா என்ன? நம்மளுக்கு எக்ஸா அப்ப வந்து இங்க என்ன வரணும்? x² + 1 ஸ்கொயர். கீழ கூட எழுதிருவோமா? ஸோ இடம் பத்தாதுன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. ஸோ இந்த இதில வந்து நம்ம எழுதப் போறோம். ஓகேவா? இத தான்ப்பா வந்து இங்க எழுதப் போறோம். யாரும் புரியலன்னு சொல்லிறாதீங்க. 1க்கு 2 தடவ பாருங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு புரியும். சரியா? அப்ப எத எழுதப் போறோம் பிரிச்சு x⁴ x⁴ - 1 அப்படிங்கிறத தான் இங்க பிரிச்சு வந்து எழுதப் போறோம். அப்ப இங்க பாருங்க என்ன எழுதணும்? x² + 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். ஓகேவா? அடுத்து பாருங்க a + b. அப்ப x + 1. அடுத்து a - b. அப்ப x - 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இத வந்து நீங்க 1ன்னு வச்சுக்கிரலாம். ஓகேவா? ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க. நம்மளுக்கு என்ன இருக்கு? மேல நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? x² - 2x + 1ன்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இத எப்படி எழுதலாம்? நல்லா பாருங்க. x² - 2x + 1 அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? இத நம்ம எப்படி எழுதலாம்? a² - b²ன்னு எழுதலாமா? ஏன்னா a² - 2ab + b² அப்படிங்கிறது இங்க வந்திருக்கு. அப்ப நம்ம இத வந்து ஈக்குவேஷனா எழுதணும்னா எப்படி எழுதலாம்? a - b ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதலாமா? ஏன்னா a - b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது a² - 2ab + b² அப்படிங்கிறது ஆன்ஸர். அங்கேயும் நம்மளுக்கு இதே மாரி ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க. x² - 2x + 1 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அப்ப சேம் ஆகுதா? அப்ப a - b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத இங்க ஃபார்முலாவா நம்ம எடுத்துக்கிறணும். ஓகேவா? இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு இங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. a - b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம போடணும். அப்ப இங்க x² - 2x = 1 +1 அப்படிங்கிறத a - b ஹோல் ஸ்கொயர்ன்னு நம்ம போடப் போறோம். அப்ப இங்க a நம்மளோட வேல்யூ என்ன? x. b என்ன? 1. அப்ப x - 1 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். அப்ப இத வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வந்து எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப இந்த ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 2யும் வச்சு நம்ம எல்சிஎம் வந்து எடுக்கப் போறோம். ஓகேவா? எல்சிஎம் தானப்பா கேட்டிருக்காங்க. எல்சிஎம் வந்து எடுக்கப் போறோம். சரியா? இப்ப வந்து நம்ம எல்சிஎம் எப்பயுமே எப்படி எடுப்போம்? சரி ஓகே. இதோட வந்து அந்த பழச வந்து விட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். a⁴ - b⁴ போட்டு அத அத சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிட்டே வந்து ஒரு ஈக்குவேஷன கண்டுபிடிச்சு, அந்த ஈக்குவேஷன்ல x ஓட வேல்யூ என்ன? y ஓட வேல்யூ என்ன? அப்படிங்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அதாவது a ஓட வேல்யூ என்ன? b ஓட வேல்யூ என்னங்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அடுத்து இங்க பிரிச்சு குடுத்திருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன எடுத்து நம்ம அத வந்து ஒண்ணாக்கணும். சரியா? இங்க வந்து x⁴ மைனஸ் a⁴ b⁴ இருக்கு. அத சிம்ப்ளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம். இங்க வந்து நம்மளுக்கு a² - 2ab + b²ன்னு இருக்கு. அத வந்து சுருக்கி வந்து கொண்டு வந்தோம். சரியா? ஸோ இது 2யும் பண்ணிட்டோம். இப்ப ஈக்குவேஷன் 1 அண்ட் 2ல இருந்து எடுத்து நம்ம எல்சிஎம் எழுதப் போறோம். ஓகேவா? எல்சிஎம் பொறுத்தவரைக்கும் என்னப்பா? இருக்கறதுலயே பெரிய நம்பரா எழுதணும். சரியா? x² + 1 இது இங்க 1 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப அத வந்து அப்படியே எடுத்து எழுதிறலாம். இந்த ஒரு சம் தான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ, அதனால வந்து யாரும் என்னடா சம்மே இவ்வளோ நேரம் போகுதே அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ, அடுத்தடுத்த சம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ, அடுத்து பாருங்க இங்க x+1 இருக்கு. இங்க எதுவும் இல்ல. அப்ப x+1 இருந்தா எடுக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல இருந்தாலும் எடுத்து எழுதக்கூடியது எல்சிஎம். 2லயுமே இருக்கணும் அப்படிங்கிறது HCF சரியா? ஸோ, அடுத்து பாருங்க இங்க x-1 இருக்கு. இங்க x-1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப எது பெருசு? x-1 ஹோல் ஸ்கொயர் பெருசு. ஓகேவா? ஸோ, அப்ப இதுதான் வந்து ஆன்ஸர். ஆப்ஷன் ஓகேவா? கொஸ்டின் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ, இதுதான் வந்து ஆப்ஷன். ஓகே ஆன்ஸர். ஓகேவா? ஸோ, இதெல்லாம் வந்து டஃப்பான சம் தான். ஸோ, இருந்தாலும் நீங்க இந்த சம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாரி தெரியும். ஆனா, நீங்க வந்து ஒரு ஒரு 5 டைம் வந்து இந்த சம்ம திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. சரியா? நான் சொல்றத நீங்க செஞ்சுட்டு நீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழயே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 5 தடவ நான் சொன்ன வீடியோ வந்து ஒரு 2 வாட்டி பார்த்துட்டு திரும்ப திரும்ப அந்த சம்ம ஒரு 5 டைம் வந்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து மைண்ட்ல இருந்து இந்த சம் போகவே போகாது. ஓகேவா? ஸோ, இத செஞ்சு பார்த்துட்டு கீழ நம்மளோட வீடியோல வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ, இதுலயே வந்து டைப் 2 வந்து இருக்கு. ஸோ, நம்ம பார்த்தது வந்து டைப் 1.
ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, ஓகே. டைப் 2 இல்லையா? இதுல டைப் 1 மட்டும் தான்ப்பா. சாரி. இதுல டைப் 2 இருக்குன்னு நெனச்சுட்டேன். ஓகேப்பா. சரி. இதுல டைப் 1 மட்டும் தான். ஸோ, இப்ப அடுத்து வந்து நம்ம டைப் 20 வந்து பார்க்க போறோம்ப்பா. டைப் 20 வந்து பார்க்க போறோம். சரியா? டைப் 20 பொறுத்தவரைக்கும் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 5, 6, 7 அண்ட் 8 லீவ்ஸ் எ ரிமைண்டர் 3. பட் வென் டிவைடட் பை 9 லீவ்ஸ் நோ ரிமைண்டர். அதாவது 5, 6, 7 மற்றும் 8 எண்களால் வகுக்கப்படும். ஓகேவா? வகுக்கப்படும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? வகுக்கப்படும் பொழுது 3ஐ மீதியாகவும், 9ஆல் வகுக்கப்படும் பொழுது மீதி இல்லாமலும் உள்ள மீச்சிறிய எண்ணை காண்க. மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியாப்பா? என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. டைப் வந்து 20யா? இதெல்லாம் வந்து சிம்பிளா டக்கு 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 டக்குன்னு போகும் பாருங்க. இனிமே வர சம்ஸ்லாம். ஓகேவா? இதுல பாருங்க நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? 5, 6, 7, 8. ஓகேவா? ஸோ இதால வந்து நம்ம மற்றும் எண்களால் வகுக்கப்படும் பொழுது 3ஐ மீதியாகவும். சரியா? இந்த 4 எண்களை வச்சு வகுக்கும்போது நம்மளுக்கு மீதி வந்து எவ்வளோ கிடைக்குதாம்? 3 வந்து கிடைக்குதாம். சரியா? 4 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்கப்பா. ஆப்ஷன் வந்து நான் சொல்றேன். ஆப்ஷன் வந்து எழுதிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆப்ஷன் வச்சு செய்யக்கூடிய சம்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 848, ஆப்ஷன் பி வந்து 843, ஆப்ஷன் சி வந்து 1683, ஆப்ஷன் டி வந்து 1688. சரியா? ஸோ இப்ப 5, 6, 7, 8 இந்த 4 நம்பரையும் வச்சு இந்த கீழ குடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல இருந்து ஏதோ ஒரு நம்பர வகுக்கும்போது, சரியா? ஏதோ ஒரு நம்பர வகுக்கும்போது, மீதி வந்து 3 வருதாம்ப்பா. சரியா? இதுவே இந்த 4 நம்பர் இல்லாம வெறும் 9 மட்டும் வச்சு வகுக்கும்போது, ஒரு 9 மட்டும் வச்சு வகுத்தோம் அப்படின்னா, மீதி வந்து எதுவுமே வரல அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? மீதி வந்து எதுவுமே வரல. 0 அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்? 5 எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 5, 6, 7, 8 இதெல்லாம் வந்து எந்தெந்த எண்கள்ல வகுப்படுங்கிறத பார்த்து, அது ஒவ்வொன்னையுமே வந்து இந்த நம்பரோட வகுப்படுமா? 2 இதுல வகுப்படுமா? 3 வகுப்படுமா? 4 வகுப்படுமான்னு செக் பண்ணுவோம். ஆனா இங்க நம்மளுக்கு வந்து ஒரு செம்ம க்ளூ வந்து குடுத்துட்டாங்க. என்னன்னா 9ஆல வகுப்படும்போது மீதி எதுவுமே வரலைன்னு வந்து சொல்ட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டைரக்ட்டா 9வது வாய்ப்பாடால இந்த 4 ஆப்ஷனையும் டிவைட் பண்ணி பார்த்துட்டு, எதுல நம்மளுக்கு ரிமைண்டர் வரலையோ, எதுல நம்மளுக்கு மீதி வரலையோ, அதுதான் ஆன்ஸர். ஓகேவா? சிம்பிள்ப்பா. 9க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதனுடைய கூடுதல் வந்து நம்மளுக்கு 9ஆல வகுப்படணும். சரியா? இங்க பாருங்க 8 8 16, 16 4 20. அப்ப 20/9 வகுப்படுமாப்பா? வகுப்படாது. ஆப்ஷன் ஏ க்ளோஸ். சரியா? அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க. என்ன வருது? 8 4 12, 12 3 15. ஓகேவா? 15 9ஆல வகுப்படுமா? வகுப்படுமா? படாது. ஓகேவா? ஆப்ஷன் பி க்ளோஸ். அடுத்து பாருங்க. ஆப்ஷன் சி பாருங்க. 1 6 7 7 7 8 15 15 8 18 15 3 18 18/9 அப்படின்னா அப்ப இது வந்து 9ஆல வகுப்படுமா? நல்லா வகுப்படும். சரியா? அப்ப இது ஒரு ஆப்ஷன் இருக்கட்டும். அடுத்து இத பாருங்க. 1 6 7 7 8 15 15 8 23 23 9ஆல வகுப்படுமாப்பா? வகுப்படாது. அப்ப ஆப்ஷன் டி ஆன்சர். அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் 21. The product of two digit numbers is 300 and their HCF is 5. What are the numbers அப்படின்னு வந்து கேட்குறாங்கப்பா. 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் 300 மற்றும் அவற்றின் மீ பே கா ஓகேவா? HCF வந்து 5 எனில் அவ்வெண்கள் யாவை? அந்த நம்பர்ஸ் வந்து என்னன்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? டைப் 21. எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன். சரியா? அதாவது 2 2 டிஜிட் நம்பருடைய மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2 டிஜிட் நம்பர மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 300 வருதுன்னு சொல்றாங்க. சரியா? 2 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தெரியாது. அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இங்க ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இன்டு ஒய். இதனுடைய பெருக்கற் பலன் வந்து 300 அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்ப HCF வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்க? 5ங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ, இப்ப நம்மளுக்கு இங்க 4 ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்கப்பா. இங்க இந்த சம்மு வந்து ஆப்ஷன் வச்சு போடுறது தான். ஓகேவா? ஆப்ஷன் வந்து எழுதிக்கோங்க. கொஸ்டினோட சேர்த்து ஆப்ஷன் எழுதிக்கோங்க. 15/20 இந்த மாரி குடுத்தாலே நீங்க ஆப்ஷன வச்சு தான் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தனியா ஆப்ஷன் எடுத்து எடுத்து உங்களுக்கு சொல்லி நடத்துறோம். ஓகேவா? ஸோ, டி வந்து 25 12 ஓகேவா? ஸோ, இப்ப இத பாருங்களேன். இதோடனுடைய எல்லா பெருக்கற் பலனும் 300 தான் வரும். 15 × 20 300, 10 × 30 300, 60 × 50 300 ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க 25 × 12 300
எல்லாமே 300, 300 தான் வரும். ஓகேவா? ஸோ கரெக்ட்டா? ஸோ இப்ப அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அப்ப இதோடைய பெருக்கற் பலன் வந்து 300ங்கிற ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம எல்லா ஆப்ஷன்லயும் நம்ம பார்த்தோம்னா 300, 300 தான் வருது. அப்ப இத வச்சு நம்மனால கண்டுபிடிக்க முடியல. ஓகே. அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருவோம். அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? HCF 5ன்னு வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்ப HCF 5 இங்க எந்தெந்த எண்களுக்கு HCF 5 வருங்கிறத பாருங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏவ பொறுத்தவரைக்கும் 15, 20ப்பா. I3 15, I4 20. அப்ப 5 இந்த இடத்துல வரலாம். அடுத்து இங்க பாருங்க 10 30க்கு என்ன வரும்? 10 தான் வரும். 10 தான் HCF வரும். ஏன்னா 10வது வாய்ப்பாடுல தான் அந்த 2 நம்பருமே வந்து கழியும். சரியா? அடுத்து இங்க 50, 60 இதுக்கும் வந்து 10 தான் வரும். சரியா? அடுத்து இங்க 25, 12 இதுக்கு 10ம் வராது, 5ம் வராது. இதுக்கு வந்து இது கேன்சல். ஓகேவா? ஸோ 10ம் வராது, 5ம் வராது. 5 வரவே வாய்ப்பே இல்ல. ஏன்னா 12 வந்திருக்கு. ஓகேவா? 5ஆல இது கழியவே கழியாது. ஓகேவா? நான் சொல்றது புரியுதாப்பா? HCFனா ஒரே எண்ணால கழியணும். சரியா? இப்ப நீங்க 10 எடுக்குறீங்க அப்படின்னா, 10, 30 எடுக்குறீங்கன்னா, சார் இதே 5 போடலாம்ல. 5 போடலாம்ப்பா. இங்க பாருங்க 5 போட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன வரும்? I2 10 I6 30. சரியா? இப்ப திரும்ப பாருங்க. இங்க 2 போடுங்க. அப்ப 1, 3. ஓகேவா? இங்க தானே நிக்குது. 1 வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுது. அப்ப இங்க 5 இன்டூ 2 அப்ப என்ன வருது? 10. 10 தான் ஆன்ஸர் வரும். சரியா? அதனால தான் இங்க 10. இதே மாரி தான் 50க்கு வரும். 60க்கும் வரும். அப்ப இங்க 15, 20 மட்டும் தான் 5 HCFஆ வச்சிருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்ட்டான ஆன்ஸர். ஆப்ஷன் பி, சி, டிலாம் வந்து தப்பான ஆன்ஸர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ 15, 20 அப்படிங்கிறது தான் அந்த எண். சரியா? கரெக்ட்டா நீங்க போட்டு பார்த்தாலும் தெரியும். இப்ப 15 இன்டூ 20 அதோடைய பெருக்கல் பலன் என்ன? 300 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து கரெக்ட்டா. அடுத்து அதோட HCF வந்து 5ன்னு குடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க 15, 20 HCF எடுங்க. 5 போட்டோம்னா 3, 4 அவ்வளோதான். 3, 4 அடுத்தடுத்த எண்கள் வந்துருச்சுன்னா HCF என்ன ஆயிரும்? இங்கேயே வந்து 1 ஆயிரும். அப்ப இதோடைய HCF என்ன? வெறும் 5 தான். ஓகேவா? அடுத்தடுத்த எண்கள் வந்துட்டாலே நம்ம HCF கீழ இறக்குறத ஸ்டாப் பண்ணிறணும். அதுக்கப்புறம் 1 தான் வந்து ஆன்ஸரா வந்து வரும். ஓகேவா? டைப் 22. The LCM of two numbers is 210 and their HCF is 14. How many such pairs are possible? சூப்பர் சம்முப்பா. இது எப்படின்னா, 2 எண்களின் மீசிமா அதாவது எல்சிஎம் வந்து 210 அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய HCF வந்து 14ன்னு சொல்றாங்க. என்றுள்ளவாறு எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும்னு கேட்கறாங்கப்பா. ஸோ எத்தனை நம்பர்ஸ் வந்து நம்ம இதுல வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ரொம்ப ஈஸியான சம். உங்களுக்கு புரியாத மாரி தெரியும். நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா 2 எக்ஸ் இன்டு ஒய்யினுடைய எல்சிஎம் வந்து நம்மளுக்கு குடுத்துட்டாங்க. எல்சிஎம் வந்து 210, HCF வந்து 14. இந்த மாதிரி எல்சிஎம் 210, HCF 14 வரக்கூடிய எத்தனை எண் ஜோடிகள் வந்து நம்மனால உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. நம்மளுக்கு சிம்பிள். எப்பயும் போல எல்சிஎம் டிவைடட் பை HCF போட்டுக்கோங்க. பெரிய நம்பர் மேல வரணும், சின்ன நம்பர் கீழ வரணும். ஓகேவா? ஸோ அப்ப 210/14. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இத அடிச்சு குடுத்தோம்னா என்ன வரும்? 7வது வாய்ப்பாடுல அடிக்கலாமா? 2, 3, 0. ஓகேவா? 1, 15. ஓகேவா? அப்ப 15. ஓகேவா? இந்த 15 அப்படிங்கிற எண்ணு எந்தெந்த வாய்ப்பாடுல வரும்ங்கிறத இப்ப பார்க்கணும். சரியா? 15 எதுல வரும்? 15 இன்டூ 1 15. ஓகேவா? 1 இன்டூ 15. அதே மாரி 1 இன்டூ 15ம் 15. அடுத்து என்ன வரும்? 3 இன்டூ 5 15. அடுத்து 5 இன்டூ 3 15. ஓகேவா? இப்ப 1 இன்டூ 15னாலும் 15 இன்டூ 1னாலும் 1 தான். சரியா? அப்ப இது 2ல நம்ம 1 எடுத்துக்கிட்டா போதும். ஒரு ஜோடி. சரியா? அப்ப இங்க 3 இன்டூ 5னாலும் 15 தான். 5 இன்டூ 3னாலும் 15. அப்ப 3 இன்டூ 5னாலும் 1 தான். 5 இன்டூ 3னாலும் 1 தான். அப்ப இங்க ஒரு ஜோடி. அப்ப டோட்டலா நம்மளுக்கு 2 ஜோடிகள் வந்து கிடைக்கும். அதாவது 15, 1ம் அதுக்கப்புறம் 15, 1 அதுக்கப்புறம் 3, 15. 3, 5. ஓகேவா? புரியுதாப்பா? இந்த 2 ஜோடிகள். ஓகேவாப்பா? ஸோ 2 செட்டு. எத்தன செட் இந்த எல்சிஎம்ல வரும்னு கேட்கறாங்க. புரியுதா? சம் புரியலன்னா திரும்ப ஒருக்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. எல்சிஎம் நம்மளுக்கு குடுத்துட்டாங்க. HCF நம்மளுக்கு குடுத்துட்டாங்க. 2யுமே வந்து நம்ம டிவைட் பண்றோம். LCF பை HCFன்னு டிவைட் பண்றோம். அதுலருந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ வருது. அந்த வேல்யூவ எந்தெந்த டேபிள்ஸ்ல நம்மளுக்கு அது டிவைட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்தெந்த டேபிள்ல அது வகுப்படும்ங்கிறத பார்க்குறோம். சரியா? எந்தெந்த வாய்ப்பாடுல அத நம்ம வகுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி பார்த்துட்டு நம்மனால எத்தனை முறை வகுக்க முடியுமோ, அத்தனை முறை அத எடுத்து எழுதுறது தான் அந்த ஜோடிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சரி ஓகேப்பா. அடுத்தது டைப் 23. டைப் 23ய பொறுத்தவரைக்கும், இரு எண்களின் கூட்டுத்தொகை 187. The sum of two numbers is 187. அதாவது A plus B 187. மேலும் அவற்றின் மீப்பேவா
சரியா? மீபோவா வந்து 17. அவற்றின் HCF வந்து 17. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சச் பேர்ஸ் ஆஃப் நம்பர் சாட்டிஸ்ஃபையிங் த அபோவ் கண்டிஷன்? இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை? அப்படின்னு வந்து அதாவது மேல நம்ம x இன்டு ஒய் பெருக்கற் பலன் வந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து கூடுதல் வந்து குடுத்துருக்காங்க. x பிளஸ் ஒய். சரியா? கூட்டல் பலன் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப x பிளஸ் ஒய் வந்து எவ்வளோ அப்படின்னா 187 சரியா? இதனுடைய HCF என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா 17ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதே சேம் தான். ஒண்ணுமே இல்ல. அதே மாரி டிவைட் பண்ணுங்க. பெரிய நம்பர மேல போடுங்க. 187 டிவைடட் பை 17 போடுங்க. ஸோ இப்ப இத நம்ம அடிச்சு குடுத்தோம்னா எவ்வளோ வரும்? ஒரு 17ஆ 17. இங்க ஒரு 17ஆ 17. 18ல மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 இங்க போட்டோம்னா 17. அப்ப திரும்ப 1. அப்ப 11. 11ங்கிறது நம்மளுக்கு டிவிடெண்டா கிடைக்குது. ஸோ இப்ப வந்து இதோட கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. அங்க வந்து நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன்ல கேட்டனால, நம்மளுக்கு வந்து 15 நம்பர்ங்கிறது எதுல வரும்? 3 இன்டு 5ல வரும். அதுக்கப்புறம் 15 இன்டு 1ல வரும் அப்படிங்கிற மாரி போட்டோம். ஆனா இங்க வந்து நம்மளுக்கு கூட்டுத்தொகை அடிஷன்ல வந்து கேட்டிருக்காங்க. ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அடிஷன்ல இது எங்கெங்க வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா 10 பிளஸ் 1 11. அதுக்கப்புறம் 9 + 2 11. அதுக்கப்புறம் 8 + 3 11. அதுக்கப்புறம் 7 + 4 11. அதுக்கப்புறம் 5 + 6 சாரி 6 + 6 + 5 11. திரும்ப இதுக்கு மேல போனோம்னு வைங்களேன், அப்படியே ரிப்பீட் ஆகும். 5 + 6 11, 4 + 7 11, அதுக்கப்புறம் 3 + 8 11, 2 + 9 11, 1 + 10 11 வரும். அது தேவையில்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தெரியுமா? ஸோ 2 ஜோடி ஒரே மாரி வந்துச்சுன்னா, அதுல 1 தான் நம்ம கணக்கு எடுத்துக்க போறோம். ஸோ அதனால இதுவரைக்கும் நீங்க பார்த்தாலே போதும். அப்படி பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 சரியா? 5 ஜோடிகள் வந்து நம்மனால ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்ஸர். ஓகேவா? 5 ஜோடிகள். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன வரும்? நல்லா பாருங்க. 5 5 ஜோடிகள் வந்து ரெடி பண்ண முடியும். அதான் வந்து பேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த 5 ஜோடிகள் என்னென்ன 10, 1, 9, 2, 8, 3, அதுக்கப்புறம் 7, 4, 6, 5 ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா அந்த 5 ஜோடிகள். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சம்மு பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டைப் 24 இந்த லாஸ்ட் சம். இந்த எல்சிஎம், ஹெச்சிஎஃப் டாபிக்லயே கடைசி சம் இதுதான். வெற்றிகரமா நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறத ஃபுல்லா முடிச்சுட்டோம். ஓகேவா? இவ்வளோதான். இந்த 24 டைப் நீங்க பார்த்தீங்கன்னா போதும். இதுக்கு மேல நீங்க எதையுமே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்ப டைப் 24 பொறுத்தவரைக்கும் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. இரு சார்பகா எண்களின் மீசிமா எல்சிஎம் 6006. அதுல ஒரு எண் வந்து 66. சரியா? தென் ஃபைண்ட் த அதர் நம்பர் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சரியா? இரு சார்பகா எண்கள் அப்படின்னா என்னப்பா? சார்பகா எண்கள்னா பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டா? நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பேசிக் மேத்ஸ்ல வந்து பார்த்திருந்தோம். ஸோ அத வந்து செக் பண்ணுங்க. உங்களுக்கு புரியும். சரியா? 2 பிரைம் நம்பர்ஸினுடைய எல்சிஎம் வந்து சரியா? என்ன குடுத்துருக்காங்க? 6006 ஓகேவா? ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு குடுத்துட்டாங்கப்பா. 66ன்னு குடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இன்னொரு நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இங்க வந்து இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? நம்மளுக்கு இந்த மாரி குடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவைப்படும்? எக்ஸ், ஒய் அதாவது நம்ம எப்படி போடுவோம்? எக்ஸ் இன்டு ஒய் ஃபார்முலா என்ன? எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஃபார்முலா. கரெக்ட்டா? ஸோ இப்ப நம்மளுக்கு எக்ஸ் இன்டு ஒய் எக்ஸ் இருக்கு. ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் தெரியும். ஹெச்சிஎஃப் தெரியாது. சரி ஹெச்சிஎஃப் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் என்னப்பா வரும்? ஹெச்சிஎஃப் 1 எப்படி 1 வரும்? ஏன்னா, சார்பகா எண். பகா எண்கள்னாலும் சரி, சார்பகா எண்கள்னாலும் சரி, HCF 1 தான் வரும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சரியா? நம்ம முன்னாடி கிளாஸஸ்ல இத வந்து சொல்லியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க, நீங்க அதான் சொல்றோம்ல, 1 கிளாஸ்லேருந்து 4த் கிளாஸ் வரைக்கும் நீங்க கன்டினியூஸா பார்த்தா மட்டும் தான் மேத்ஸ் வந்து புரியும். நீங்க இடையில வந்து நான் 4த் டாபிக் மட்டும் பார்க்குறேன், 4த் பார்ட் மட்டும் பார்க்குறேன், 2ண்ட் பார்ட் மட்டும் பார்க்குறேன், 3ர்ட் பார்ட் மட்டும் பார்க்குறேன் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேத்ஸ் சுத்தமா புரியாது. ஓகேவா? ஏன்னா கன்டினியூட்டி தான் இங்க எல்லாமே. ஒவ்வொன்னையுமே வந்து நம்ம திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்ல முடியாது. சரியா? ஸோ HCF வந்து 1. ஏன்னா சார்பகா எண்ணுன்னு குடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால அது வந்து ஒரு க்ளூ நம்மளுக்கு. அப்போ 1 ஆயிருச்சு. அப்ப இங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எக்ஸ் என்ன நம்மளுக்கு 66 இன்டூ ஒய் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்ன 6006 இன்டூ 1 ஓகேவா? இன்டூ 1னாலும் அதே தான். அப்ப ஒய் இஸ் ஈக்குவல் டூ 6006 டிவைடட் பை 66 ஓகேவாப்பா? 66 இப்ப 6வது வாய்ப்பாடுல அடிப்போம். 1 1 ஒரு 6 6 ஒரு 6 6 இங்க பாருங்க ஒரு 6 6 2 0 திரும்ப 1 1001 சரியா? அப்ப 1001 டிவைடட் பை 11 இருக்கா? ஸோ இத நம்ம அடிச்சோம்னா எப்படி வரும்?
ஒரு 11 11 9 11 99 திரும்ப 1 இங்க மீதம் இருக்குமா? அப்போ 1 1 11 அப்போ 1 அப்போ ஆன்சர் வந்து 91 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ ஒய் வந்து 91 ஓகேவாப்பா? சரி ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. நம்ம இதோட வந்து முடிச்சுட்டோம். எல்சிஎம், ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக்கே வந்து நம்ம வெற்றிகரமா முடிச்சாச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து பாஸ் பண்ணி தெளிவா பார்த்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு இது போக வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கு, இல்ல சரியா புரியல, வேற எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இல்ல எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு சார். நீங்க நடத்துறது நல்லா இருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னாலும் கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ புதுசா பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாரி வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. ஓகேவா? தேங்க் யூப்பா. உங்கள நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.